ஹலோ வணக்கம் அனைவருக்கும் கைஸ். இது ஒரு குட்டி அனலைசிஸ் வீடியோ. நீங்கள் எப்படி உங்களை அனலைஸ் பண்ணணும், நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்கன்னு செக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. சரியா? நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துடைய எல்லா ரிசல்ட்டும் வந்துட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் பிஓ, ஐபிபிஎஸ் கிளர்க்கு, ஆர்ஆர்பி பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க். ஸோ இந்த இந்த 4 ரிசல்ட் வந்துட்டு எஸ்பிஐ கிளர்க்குக்கான மார்க் நம்மகிட்ட இல்லை. ஐபிபிஎஸ் பிஓ ஓகே, ஐபிபிஎஸ் பிஓ இருக்கும், பட் ரிசல்ட் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நான் ஒரு சின்ன அனலிசிஸ் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இப்போ வந்து 2 மார்க்கை வச்சு, சரியா, இது எஸ்பிஐ கிளர்க்கு வந்ததுக்கப்புறம் திருப்பி நான் உங்களுக்கு இதை ஆட் பண்ணி மாடிஃபை பண்ணி சொல்கிறேன். இப்போ வந்து 2 மார்க்கை வச்சு ஒரு அனாலிசிஸ். ஃபஸ்ட்டு விஷயம் புரிஞ்சுக்கிடுங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கொஸ்டின், இந்த அனாலிசிஸ் என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ணும். சார் நான் நெக்ஸ்ட் இயராவது பாஸ் ஆவேனா, ஃபஸ்ட்டு கொஸ்டின். செகண்டு, நான் இந்த வருஷமே பாஸ் பண்ண வேண்டிய கேண்டிடேட் தானா, ஏதோ சின்ன லக்கில் மிஸ் ஆகிட்டா. நிறைய பேர் இந்த வருஷம் டிசர்விங்காக இருப்பாங்க, டிசர்விங் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, பட் ஏதோ ஒரு சின்ன லக்னாலேயோ இல்லை நார்மலைசேஷனுங்கிற அந்த வீணாக போன அந்த விஷயத்தினாலேயோ கொஞ்சம் அவங்களுக்கு மிஸ் ஆகிருக்கும். 3வது, நான் கண்டினியூ பண்ணி படிக்கவா வேண்டாமா. இந்த ஃபீல்டு ரொம்ப டாக்ஸிக் ஆகுது, நிறைய காம்படிஷன் வருது, வேக்கன்சி நெக்ஸ்ட் இயர் என்ன இருக்குன்னு தெரியாது, எப்படிங்கிறது தெரில, நான் கண்டினியூ பண்ணவா வேண்டாமா அப்படிங்கிற இந்த எல்லா கேள்விகளுக்கும் இது ஒரு ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் வேக்கன்சிஸ் அதிகம். சரியா? ஸோ ஐபிபிஎஸ் கிளர்க்கை பொறுத்த வரைக்கும் அதிகமான வேக்கன்சிஸ் 1200 கிட்ட வேக்கன்சிஸ். ஸோ 1217 வேக்கன்சிஸுங்கும் போது இதுக்கு என்ன அர்த்தம்? இந்த கட் ஆஃப் 45.88 வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா, த டாப் 1200 பீப்புள் இங்கே தான் இருக்காங்கன்னு அர்த்தம். சரியா? அப்போது தமிழ்நாடுடைய முதல் 1200 பேர் எங்கே தான் இருக்காங்க? ரிசர்வ் லிஸ்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கதையும் நான் சொல்கிறேன், பட்டு கொஞ்சம் நான் சொல்கிறது கவனிச்சுக்கிடுங்க. 1200 ஃபஸ்ட்டு 1200 பீப்புள் எங்கே தான் இருக்காங்க? இதில் தான் இருக்காங்க. சரியா? ஸோ அவங்க கிளியர் பண்ணி போயிடுவாங்க. டாப் 1500 இல்லை ஒரு 2000 பீப்புள் வரைக்கும் 1 இயரில் பேங்க் எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணி போவாங்க. மோரல்லஸ் 1500 to 2000 கிளியர் பண்ணி போவாங்க. ரிசர்வ் லிஸ்ட் 44.75. ரிசர்வ் லிஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, அந்த ரிசர்வ் லிஸ்ட் ரிசல்ட் வந்தவங்களுக்கே தெரியும், 30% எடுத்துருக்கோன்னு சொல்லுவாங்க. ஸோ டோட்டல் வேக்கன்சிஸில் 30% எடுத்திருக்காங்க. ஸோ 360 பீப்புள் இதில் இருக்காங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் மட்டும் 360 பீப்புள் இருக்காங்க. ஸோ ரிசர்வ் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 100% கிடச்சிடுமா சார் அப்படின்னா அது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயந்தான். 100க்கு 100 கிடச்சிடும் அப்படின்னா யாருக்கு சொல்லலான்னு நான் சொல்கிறேன். 45.5 வந்துட்டு கண்டிப்பாக கிடச்சிடும். 45.5க்கு மேலே, இன்ஃபேக்ட் நீங்கள் 45ன்னு இருந்தீங்கனாலே 45.15 0.7 வரைக்கும் கண்டிப்பாக கிடச்சிரும். 45 வரைக்குமே கிடைக்கும்னு சொல்லலாம். சரியா? ஏன்னா இந்த ஐபிபிஎஸ்ல இருக்க கிளியர் பண்ணவங்க நிறைய பேர் ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஆர்ஆர்பி பிஓ அண்டு ஐபிபிஎஸ் பிஓ தான் போவாங்க. சரியா? ஸோ ஆர்ஆர்பி பிஓ அண்ட் ஐபிபிஎஸ் பிஓ போகிறாங்கன்னாலே நல்ல கவுண்ட் குறையும், நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். இதுக்கு எவ்வளோ தூரம் க்ளோஸாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் கிடச்சிருங்க. சரியா? மோரல்ஸ் 45 வச்சுக்கலாம். 45க்கு மேலே ஃபஸ்ட்டு இல்லை செகண்டில் கூட கிடைக்கும். ஃபஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட், செகண்ட் வெயிட்டிங் லிஸ்ட்டில் கூட கிடைக்கும். லாஸ்ட் இயர் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் போனாங்க. ஸோ 45க்கு மேலே ஒரு அஷூரன்ஸோடு இருக்கலாம். 45க்கு கீழே கிடைக்காதுன்னு இல்லை, பட் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வைக்கலாம். வாய்ப்பு இருக்குது. ஓகே, 50-50 மாதிரி தான். பட் அபவ் 45 வந்துட்டு மோர் ப்ராபபிள் டு போகிறது தான். சரியா? ப்ராபபிலிட்டி அதிகமாக கிளியர் பண்ணி பேங்க் அலாட் பண்ணி வேலைக்கு போகிறதுக்கு தான் ப்ராபபிலிட்டி அதிகம். பட் இதை படிக்காமல் விட்றாதீங்க. ரிசர்வ் லிஸ்ட் இருக்கீங்கன்னா அப்படியே காற்றுல விட்றாதீங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணலாம். நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸ் போஸ்டிங்காக வச்சுக்கிடுங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட் இருக்கீங்கன்னா நீங்கள் தான் முக்கியங்க. இந்த ரிசர்வ் லிஸ்ட் இருக்கிறவங்க தான், இவங்க தான் யார் ரொம்ப முக்கியமான ஆட்கள். சரியா? சார் நான் இந்த வருஷம் டிசர்விங் அப்படின்னு காமிக்கிறது இந்த ரிசர்வ் லிஸ்ட் தான். இந்த வருஷமே நீங்கள் கிளியர் பண்ண வேண்டியது தான். சின்ன சின்ன விஷயங்களில் இது மிஸ் ஆகி போயிருக்கு. ஸோ அந்த ரிசர்வ் லிஸ்ட்டையும் சேர்த்து கிளியர் பண்ணவங்களையும் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 1500 பீப்புள் எப்படி இருக்காங்க அப்படின்னா 44.75க்கு மேலே இருக்காங்க. 1500 பேர் இதுக்கு மேலே இருக்காங்க.
1500 பேர் இருக்காங்க. சரியா? 1500 பேர் இருக்காங்கன்னா ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் ஒரு 60,000 படிப்பாங்கன்னு வச்சுக்கிறோம், 70,000 60,000 படிப்பாங்கன்னு வச்சுக்கிறோமே. இவங்க ஒரிஜினல் காம்படிஷனே கிடையாது. 1,00,000 பேர் படிக்காங்கன்னு வச்சுக்கோங்க, 80,000 படிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோம். இவங்க ஒரிஜினல் காம்படிஷனே கிடையாது. நேற்றுலாம் ஒரு டிஸ்கஷன் போட்டோம், தொண்டை நல்ல வழிடா. நேற்று ஒரு 7:15 ஆரம்பித்தோம், 11:15 வரைக்கும் அந்த டிஸ்கஷன் போச்சு. பட்டு ஒரு 3-3.5 மணி நேரம் கண்டினியூஸாக அந்த கேப் விட்டு பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக தெரியுது, இதில் இருக்கிற மெஜாரிட்டி காம்படிஷனே கிடையாது, யூஸ்லெஸ். என்கிட்டலாம் கவர்மெண்ட் எக்ஸாம் காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படிலாம் இல்லையே அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆகலைங்க, நிறைய பேர் படிக்கிறாங்க, அது ஓகே. பட் காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இல்லை. இதில் வர்ற 3/4 பேர் ஃபெப்புக்கு லீவ் விடுறது, ஃபெப்பு மாதம் படிக்கிறதே கிடையாது, எக்ஸாம் இல்லை படிக்கிறது கிடையாது. என்ன ஒன்று ரிசல்ட் வந்துருங்கிற தைரியம், இல்லை பின்னாடி படிச்சுக்கலாங்கிற தைரியம். அடுத்த குரூப் பார்த்திங்கன்னா எப்படி படிக்கணும், எந்த சோர்ஸில் படிக்கணும், எதுவுமே கிடையாது. சும்மா படிக்கிறது. ஆக்சுவல் காம்படிஷன் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா கரெக்டான சோர்ஸில் கரெக்டாக எடுத்து டைம் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ஷெட்யூல் போட்டு படிக்கிறவங்கிறது தமிழ்நாட்டில் 10,000 பேர் தான் இருப்பாங்க. அதுதான் பெரிய கவுண்ட். 10,000 பேரை தாண்ட மாட்டானுங்க. இவனுக்கு தான் காம்படிஷனு, இதுதான் காம்படிஷனு. கீழே இருக்கிறவன் கிடையாது. சும்மா படிக்கிறவன், அவனால் நம்பர் சேர்க்கறதுக்காக படிக்கிறவன், அவனால் கணக்கிலே கிடையாது, ஆனால் காம்படிஷனுக்குள்ளேயே கிடையாது. அதாவது அதாவது எனக்கு புரிஞ்சிக்க கஷ்டமாக இருக்குது. நீங்கள் ரிசல்ட்டு வர்ற வரைக்கும் வீட்டில் உட்காந்துருக்கீங்க, படிக்காமல் வீட்டில் உட்காந்துருக்கீங்க. ரிசல்ட் வந்துடுச்சு, கிடைக்கலன்னு ஒன்று, சார் ஆஃப்லைன் கிளாஸ் வரேன் சார், சார் அங்கே வரேன் சார், சார் இங்கே வரேன் சார். ஒரு மாதம் முன்னாடி அப்போ என்னடா பண்ணிட்டு இருந்தீங்க? இப்போ ஒரு மாதம் முன்னாடி நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் ஆரம்பிக்கும். அப்போ தெனாவட்டாக உட்காந்துக்கிறது, கிளியர் ஆயிரும். பண்ணிடலாம், கிளியர் ஆயிரும். ஆஃப்லைன் கிளாஸ்லேயே வந்துட்டு புதுசாகவே 5 பேர் கிளியர், பழசு 10 பேர் கிளியரு, டோட்டலாக ஒரு 15 people கிளியர்னா. அப்போது அந்த 5 பேர்லாம் எதுக்கு வந்தான்? அவன் கிளியர் பண்ணுறான், அவன் கிளியர் பண்ணிட்டான். ஆனாலுமே அவனுக்கு என்ன, ஒருவேளை பண்ணலை அப்படின்னா, ஒருவேளை சிக்கலாயிடுச்சுன்னா, ஒருவேளை என்னையை விட ஒரு டாப்பாக ஒருத்தர் இருந்து என்னை அடித்து கீழ் தள்ளிட்டாங்கன்னா, அதாவது கட் ஆஃப் வந்துட்டு நம்ம ஆளுக்கு எப்படின்னா மனசு ஆறுதலாகவும் சொல்லணும், கரெக்டாகவும் சொல்லணும். அது நடக்காதுமா, அது வாய்ப்பு இல்லை. நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டில் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 110க்கு கீழே போட்டிருந்தீங்கனாலே நீங்கள் வாய்ப்பே இல்லைன்னு முதல்ல முடிவு பண்ணியிருக்கணுமா. பட் இந்த மாதிரி ஏன் வந்துட்டு அப்போது கட் ஆஃப் வந்துட்டு கொஞ்சம் இறக்கியோ, இல்லை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாவோ, இல்லை கொஞ்சம் மனசு ஆறுதலாக ஏன் பேசுகிறாங்கன்னா, அது கஷ்டப்பட்டு எழுதிட்டு வந்திருப்பீங்கன்றதுக்காக ஒரு மனது ஆறுதலுக்காக பேசுகிறது தான். பட் ஆக்சுவல் ரியாலிட்டி என்னென்னா, ஃபஸ்ட் ஷிஃப்ட்னா நீங்கள் கண்டிப்பாக 115+, 110+ போடலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. செகண்ட் ஷிஃப்ட்னா ஒரு 105+ இல்லை 100+. ஸோ அது கண்டிப்பாக ஒரு மினிமம் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இப்போ காம்படிஷன் அந்தளவுக்கு ரைஸ் ஆகிடுச்சு. அதில் இந்த மெயினாக அந்த 10,000 பேர் தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. எந்த மார்க்லேயே 350 360 பேர் இருப்பாங்க. இதெல்லாம் அப்ராக்சிமேட்டாக நான் எழுதுகிறேன், சரியா? இது வந்துட்டு உங்களுடைய ஐபிபிஎஸ் கிளர்க்கு மார்க் 100க்கு, சரியா? இது வந்துட்டு ஆர்ஆர்பி பிஓ மார்க். ஸோ இந்த 2 மார்க்கையும் வச்சு நல்லா நீங்கள் உங்களை அனலைஸ் பண்ணிக்கிடுங்க. இந்த 2 மார்க்கை வச்சு நல்லா அனலைஸ் பண்ணிக்கிடுங்க. ஆர்ஆர்பி பிஓவில் யூ ஆர் அபவ் 90 அண்டு இதில் வந்துட்டு ஒரு 43 44 அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். நீங்கள் உங்களை எந்த குரூப்பில் வைப்பேன் அப்படின்னா, இந்த வருஷம் நீங்கள் கிளியர் பண்ண வேண்டிய ஆள். 90க்கு மேலே ஆர்ஆர்பி எடுத்துட்டேன், அதே மாதிரி இதில் ஒரு 45க்கு மேலே போட்டுட்டேன் அப்படின்னா, நான் சார் 45 இல்லை 44க்கு மேலே போட்டுட்டேன், 90க்கு மேலே ஆர்ஆர்பி ஐபிஎஸ் கிளர்க் 44னா நீங்கள் வந்து இந்த வருஷம் தட்டிட்டு போக வேண்டிய ஆள், சரியா? இந்த வருஷம் தட்டிட்டு போக வேண்டிய ஆள். அப்படியே குறைங்க, 85 85 ஆர்ஆர்பியில் இதில் ஒரு 43. இங்கே இந்த ப்ராக்கெட் இருக்குல்ல, இந்த 1 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இந்த 5 மார்க் டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல, இதுலேயே அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கு 350 பேர் இருப்பானுங்க, கண்டிப்பாக இருப்பாங்க. 1 மார்க்கில் 350 பேர் இருப்பாங்க, 1 மார்க்கில் 350 பேர் இருப்பாங்க. அரை மார்க்கு 1/4 மார்க்கில் 100 பேர் இருப்பான், 1/4 மார்க்கில் 100 பேர் இருப்பான். சேம் அப்படியே குறைச்சிக்கிட்டே போறீங்க. 80 மார்க்கு 42.25, 1000 பேர். யூஆர் இன் த டாப் 1000 இருக்கீங்க. கிளியர் பண்ணவனை தாண்டி கிளியர் பண்ண இவனை தூக்கிட்டோம், 1200 பேர் தூக்கிட்டோம்.
மீதி பேரை கணக்கெடுத்து பார்க்கணும் அப்படின்னா 44.75 வரைக்கும் 360 இருக்காங்க. 43.75லேருந்து 44.75 வரைக்கும் 700 இருப்பாங்க. 700 இன்னொரு 350. ஃபார் எக்ஸாம்பிள் 43.75 to 45.88 எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 700 பேர் இருப்பாங்க. இந்த கேப்புக்குள்ளேயே 350 பேர் இருப்பாங்க. இந்த கேப்புக்குள்ளே ஒரு 300 பேர். 41லேருந்து 42க்குள்ளே இன்னொரு 400 பேர். இது வந்து டோட்டல் எழுதியிருக்கேன். இது இன்னொரு 400 பேர். ஸோ ஒவ்வொரு மார்க்லையுமே குறைய உங்களுக்கு 300 பேர் 400 பேர்னு இருப்பாங்க. அந்த சைடு ஆர்ஆர்பி பிஓக்கான மார்க் எழுதியிருக்கேன். 90, 85, 80, 76, 72, 68. இங்கே பாருங்க, ஆர்ஆர்பி பிஓடைய கட் ஆஃப் 68. ஆர்ஆர்பி பிஓடைய கட் ஆஃப் 68. ஐவிஎஸ் கிளர்க்கில் 40, அதாவது 80. இந்த ரெண்டில் அட்லீஸ்ட் ஒன்றில் இருந்தீங்கன்னா தான் யூ ஆர் த ரியல் காம்படிஷன். ரெண்டுலேயுமே இருந்தீங்கன்னா நல்லது, பட் ரெண்டில் மினிமம் ஒன்றுலையாவது இருக்கணும். அப்போ தான் நீங்கள் உண்மையான காம்படிஷனில் இருக்கீங்க, டாப் 2500 பேருக்குள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். இது இந்த வருஷத்துக்காக சொல்லலை, நெக்ஸ்ட் இயருக்காக சொல்கிறேன். இந்த வருஷம் கிளியர் பண்ணி போனவங்கள தாண்டி 2500 இதுக்குள்ளே தான் இருக்குது. சரியா? 2500 இதுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் 10 மெயின்ஸுக்கு மேலே எழுதியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஏரியாவில் தான் இருக்கணும். இப்போ தான் 2 மெயின்ஸு 3 மெயின்ஸ் தான் எழுதுகிறேன், நானே வந்துட்டு ஒரு ஐபிபிஎஸ் ட்ராக்கில் 41 போட்டேன் சார். நான் சூப்பர், நீங்கள் நல்ல ஃபார்வேர்டு ட்ராக்கில் இருக்கீங்க, நல்ல வேகமாக போயிட்டுருக்கீங்க. 10 மெயின்ஸுக்கு மேலே எழுதினவன் இதுக்குள்ளே தான் 100% இருக்கணும். நான் 11 மெயின்ஸ் எழுதிட்டேன் சார், நான் 10 மெயின்ஸ் 15 மெயின்ஸ் எழுதிட்டேன் சார். நான் ஆர்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா 65, ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 36 அப்படின்னா நீங்கள் தான் யோசிக்கணும், படிக்கணுமா வேண்டாமா. இனிமேல் இந்த ஃபீல்டில் இருக்கு, ஃப்ராங்காக ஓப்பனாக உண்மையாக சொல்கிறேன், படிக்கணுமா வேண்டாமான்னு நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சரியா? 10 மெயின்ஸுக்கு மேலே எழுதிருந்தீங்கன்னா இதுதான் மினிமம் எக்ஸ்பெக்டேஷன். 40க்கு மேலே இருக்கணும் ஐவிஎஸ் கிளர்க்கில், 60க்கு மேலே இருக்கணும் ஆர்ஆர்பி பிஓவில். 5 to 10 மெயின்ஸ் எழுதுனாங்கன்னா 37 to 42 அக்செப்டட், 50க்கு மேலே 50 to 55க்கு மேலே இருக்கணும். 5 மெயின்ஸு கீழே எழுதிருந்தீங்க அப்படின்னா, 5 மெயின்ஸு கீழே எழுதிருந்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய எக்ஸ்பெக்டட் மார்க். ஸோ உங்களுடைய கேட்டகரி வைஸ் 5 மெயின்ஸுக்கு கீழே ஐபிபிஎஸ் கிளர்க்கில் நான் 32, ஆர்ஆர்பியில் நான் 35. பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒன்றுலையாவது ரேஞ்சுக்குள்ளே இருக்கீங்க. இதுதான் எக்ஸ்பெக்டட் மார்க் ரேஞ்சுங்க. இதுதான் எக்ஸ்பெக்டட் மார்க் ரேஞ்ச். நீங்கள் எந்தெந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அந்தந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி நான் எழுதியிருப்பேன், பிரித்து எழுதியிருப்பேன், ப்ராப்பராக ஒரு அனாலிசிஸ் போட்டு எழுதியிருப்பேன். ஒரு மார்க்கில் 400 பேர் இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மை, மாற்ற முடியாதது. நீங்கள் 40க்கு மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2500 பேருங்கிறது நான் ஒரு கன்சர்வேட்டிவ் கவுண்ட் கம்மியாக சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு அதை விட நிறைய இருப்பாங்க. அதே மாதிரி 68 எத்தனை பேர் போனாங்கன்னு தெரியுமா? ஆர்ஆர்பி இன்டர்வியூக்கு 200 வேகன்சி 1:12 கிட்ட எடுத்தாங்க. 2400 பீப்புள் போனாங்க. அப்போ அந்த ஃபஸ்ட்டு 2500 2400 பீப்புள் தான் ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூக்கு போனாங்க. ஆர்ஆர்பி பிஓ இன்டர்வியூக்கு 68 தாண்டி இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டாங்க. செக்ஷனல் கட் ஆஃப் அவுட் ஆயிருந்தால் ஓகே, அக்செப்டட், அது ஓகே, அது ஒரு மைனர் இஷ்யூ. அந்த செக்ஷனில் பார்த்து ஃபோக்கஸ் பண்ணால் சரியாயிரும். பட் 68க்கு கீழே இருக்கேன், ஐபிஎஸ்ல இருக்க 40 கீழே இருக்கேன், 10 மெயின்ஸுக்கு மேலே எழுதிட்டுனா உங்களுக்கு தான் டேஞ்சர். உங்களுக்கு தான் டேஞ்சர். சரியா? 2 மார்க்லையுமே ஆர்ஆர்பிபிஓவில் 80 சார், நான் ஐபிபிஎஸ் கிளர்க்கில் ஒரு 42 சார். ஓகே, சூப்பர் ராஜா, நீங்கள் டாப் 1000க்குள்ளே இருக்கீங்க. இல்லை சார், நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் கிளர்க்கில் 36 தான். நம்ம நண்பர் ஒருத்தர் 36, ஆனால் ஆர்ஆர்பிபிஓவில் நான் 90 சார். அப்படின்னா என்ன நடந்திருக்கு? ஐபிபிஎஸ்ல இருக்க 36, ஆர்ஆர்பிபியோட 90. என்ன நடந்திருக்கு? இந்த எக்ஸாம் இவர் சரியாக பண்ணலை. சொல்கிறத நல்லா கவனிச்சுக்கிடுங்க, ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு டைம் இல்லைன்ட்டு. இந்த எக்ஸாம் இவர் சரியாக பண்ணலை. ஒன்று நார்மலைசேஷனாக இருந்திருக்கலாம். செகண்ட் ஷிஃப்ட்டில் ரொம்ப அடி பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிபிஎஸ் கிளர்க்கில் செகண்ட் ஷிஃப்ட்டு ரொம்ப மோசமாக இருக்குது. ஆக்சுவலாக பயங்கர டிஃபிகல்ட் குவான்ஸு, ஆனால் நார்மலைசேஷனில் அந்த அளவுக்கு ஏற்றுன மாதிரியே இல்லை. இன்னொன்று செகண்ட் ஷிஃப்ட்டில் நிறைய ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க கிளியர் பண்ணாங்க. இது வந்து நான் பார்த்த வரைக்கும் நான் சொல்கிறேன். எவனை கேட்டாலும் ஃபஸ்ட் ஷிஃப்ட் தான் சொல்கிறான். 2வது ஷிஃப்ட்டுன்னு சொன்னவங்களே ஒரு 4 பேர் சொன்னாங்க. மற்றபடி எல்லாம் ஃபஸ்ட் ஷிஃப்ட் தான் சொன்னாங்க. ஸோ இவருக்கு என்ன இருக்குது? 36 தான் போட்டிருக்காங்க ஐபிஎஸ் கிளர்க்கில். இவருக்கு என்ன இருக்குது? நார்மலைசேஷனில் செஞ்சுருக்காங்க. இல்லைன்னா இவருக்கு எக்ஸாம் அன்றைக்கி உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், இல்லை எக்ஸாம் சரியாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டாங்க.
ஸோ உங்களுடைய எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெரியும், உங்களுடைய லெவல் உங்களுக்கு தெரியும். அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரியும் எக்ஸாம் பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இதில் நான் உங்களுக்கு பிரித்து காமிச்சிருக்கேன். இதுக்கு மேலே இந்த எக்ஸாமில் உருட்டி அனலைஸ் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் அது எஸ்பிஐ கிளர்க்லையும் வந்தபோது சேர்த்து வச்சு உங்களுக்கு சொல்கிறேன். பட் தயவு செஞ்சு உங்கள் லெவல் எங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கிடுங்க. ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் 2000க்கு உள்ளே இல்லை அப்படின்னாலே ரொம்ப கஷ்டம். தமிழ்நாட்டில் 2000ங்கிறது ஈஸியாக வரலாம். அப்போ அதுலேயே நீங்கள் பின்னாடி போகிறீங்க அப்படின்னா கஷ்டம். இதுதான் ஃப்ராங்காக உண்மையான பதில். சரியா? ஸோ 35 to 40 ஒரு குரூப்பு இந்த இருக்குது. 37 to 42 5 to 10 மெயின்ஸ் above 50 RRBயில் 10 மெயின்ஸுக்கு மேலே above 40 எடுக்கணும், above 60 எடுக்கணும். அதே மாதிரி 5 மெயின்ஸுக்கு கீழே அப்படின்னா 30ஆவது மினிமமாக எடுக்கணும். RRBயில் 45 எடுத்துருக்கணும். சரியா? RRBயில் 45 எடுத்துக்கணும். இது கீழே ஃபஸ்ட்டு மெயின்ஸு செகண்ட் மெயின்ஸ்லாம் கன்சிடரேஷன்லேயே வர வேண்டாம். அவங்க நம்பர் ஆஃப் மெயின்ஸை வச்சு உங்களுக்கு ப்ராக்ரஸ் இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. ப்ராக்ரஸ் இல்லைன்னா சரி பண்ணணும். என்ன சரி பண்ணணுன்ற ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியை உருட்டி தேடுங்க. எல்லோரும் என்ன படிக்கிறாங்கன்னு கேளுங்க, பாருங்கள். நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் வந்துட்டு 2 நிமிஷம் கொடுக்குறது வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ராப்பரான ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி கிடையாது. அவங்க எல்லாம் படிக்காங்க, எதில் படித்தாங்க, எப்படி இம்ப்ரூவ் பண்ணாங்க, எல்லாத்தையுமே அவங்க சொல்லணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அப்லோட் பண்ணுவோம், நம்ம வீடியோஸ் போடுவோம். பட் ஸ்டில் எல்லா சேனல்ஸ்லையுமே இதை கொஞ்சம் பாருங்கள், இதை கொஞ்சம் தேடுங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் டாப்பு எந்த லிமிட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் நல்லா ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரியா? இது ஒரு ஸ்கெலிட்டன் அனாலிசிஸு. எஸ்பிஐ கிளர்க்குடைய ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு இந்த இடம் இந்த மார்க்கு இவ்வளோ வருது அப்படின்னா நீங்கள் இந்த லெவலில் இருக்கீங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். இந்த லெவல்லேருந்து இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் பார்க்கும்போது மார்க் வந்தோடனே ஒன்று ஞாபகம் வந்திருக்கும். இந்த சப்ஜெக்டில் இதை நான் படிக்கலை, இந்த சப்ஜெக்டில் இதை நான் விட்டுட்டேன், இது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை. அதை லிஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் வீக்னஸை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். நாங்கள் ஒரிசாவில் வேலை பார்க்கும்போது நல்ல ஞாபகம் இருக்குது. 10 ரோலர் இருக்கும். சரிங்களா? 10 ரோலர் வழியாக அந்த ஹாட் மால்டன் அலுமினியம் அப்படியே போகும். அது அப்படியே ரோலர் வந்துட்டு ஒவ்வொன்றா ஒரு ரோல் மாதிரி உருவாக்கி விடுவோம். இப்படி தான் இருக்கும் அந்த ரோலர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நான் மெயின்டெனன்ஸு, நாங்கள் மெக்கானிக்கல் மெயின்டெனன்ஸில் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அந்த ரோலரில் வந்துட்டு ஒரு சின்ன டாட் வருது அப்படின்ட்டாங்க. அதாவது ரோலர்னால் இது வழியாக அந்த மெட்டல் போகும். இந்த மெட்டல் போயிட்டு இங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு டாட் வருது. இந்த டாட்டு எந்த ரோலர் இருக்குதுன்னு தெரியாது. 6 ரோலர் இருக்குது, ஏதோ ஒரு ரோலர் இருக்குது. இந்த ரோலர்லேயே மேலே இருக்கலாம், இல்லை கீழே இருக்கலாம். இங்கே மேலே இல்லை கீழே, ஏதோ உள்ள இருக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணணும்? எனக்கு அவுட்புட் இந்த இருக்குது. என்னுடைய ப்ராடக்டில் ஒரு புள்ளி வருது. இந்த புள்ளியை இதில் இருக்கிற ஏதோ ஒன்று காசு பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு இந்த புள்ளியை வச்சு எந்த ரோலர் இதை கிராஸ் பண்ணுதுன்னு பார்க்கணும். எந்த ரோலருக்கு காரணம்னு கண்டுபிடிக்கணும். அவன் கல்பிரிட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். சரியா? கண்டுபிடிச்சிட்டு தான் நான் மாற்றணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ரோலர் அப்படியே ஓட விட்டு அந்த விரலை வச்சு அந்த ஃபீல் பண்ணி பார்ப்போம். விரலை வச்சு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக ஒரு தட்டுச்சு அப்படின்னா அந்த ரோலர் தான். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையிங் த ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும். நான் இப்படி டச் பண்ணி பார்க்கும்போது ரோலர் நம்பர் 4 தான் பிரச்சனை இருக்குது. இப்போ நான் ரோலர் நம்பர் 3 மாற்றுறேன். பிரச்சனை ரோலர் நம்பர் 4 இருக்குது. பிரச்சனை எங்கே இருக்குது? ரோலர் நம்பர் 4 தான் இருக்குது. நான் ரோலர் நம்பர் 4 மாற்ற போகிறேன். அப்போ ஆக்சுவலாக இது நடந்துச்சு. இது வந்துட்டு எங்கள் சுப்பீரியர் வந்து என்ன சொன்னாரு, தம்பி ரோலர் நம்பர் 3 மாற்று அப்படின்னாரு. அவர் சும்மா ரேண்டமாக சொன்னார், ரோல் நம்பர் 3 பிரச்சனையாக இருக்கும், மாற்றி விடு அப்படின்னாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், 3 பிரச்சனை கிடையாது, பிரச்சனை இல்லாத ஏரியாவை தொடக்கூடாது. எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை மாற்றணும். அதனால் நம்ம ரோலர் நம்பர் 4 தான் பிரச்சனை இருந்துச்சு சார். அதான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்ல, ரோலர் நம்பர் 4 டச் பண்ணி பார்த்தா பிரச்சனை இருந்துச்சு, அதை மாற்றுவோம் அப்படின்ட்டு அந்த ரோலர் போய் எடுத்துகிட்டு போய் அவருக்கு எவிடன்ஸாக காமிக்கும்போது அவங்க ஓகே இதை மாற்றிடுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அது சரி ஆயிடுச்சு. எங்கே பிரச்சனை இருக்கோ அதுதான் சரி பண்ணணும். சம்மந்தமே இல்லாத ஏரியாவில் போயிட்டு உருட்டக்கூடாது. எங்கே பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிங்க, லிஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. இதெல்லாம் நம்மளுக்கு சிக்கலாக இருக்குன்னு எழுதுங்க. அதுக்கு ரெக்டிஃபிகேஷன் மெத்தட்ஸ் போடுங்க. டெஸ்ட்டை போட்டு நாசமாக போகாதீங்க. நேற்றெல்லாம் கேட்கும்போது எனக்கு வந்துட்டு அப்படியே வயிற்றுச்சலாகவும் இருக்குது, அப்படியே
கடுப்பாக வருது. டெஸ்ட்டை கரெக்ஷனே பார்க்காம எதுக்குள்ள டெஸ்ட் போடுறீங்க? எப்படி பார்க்கனே தெரியாது, அப்போ ஏன் டெஸ்ட் போடுறீங்க? கரெக்ஷன் பார்க்க மாட்டீங்க டெஸ்ட் போடும்போது. கேட்டால் கரெக்ஷன் எப்படி பார்க்கணும்னு தெரியாதுங்க, அப்போ ஏன் டெஸ்ட் போடுறீங்க? போடாதீங்க. உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் பேசிக்கே தெரியாதனால தானே கரெக்ஷன் போட முடியாமல் இருக்குது. இங்கிலீஷை பற்றி நான் பேசலை, ஜென்ரலாகவே சொல்கிறேன். ஜென்ரலாகவே நம்மளுக்கு டெஸ்ட்டு போடுறது கரெக்ஷன் எந்த அளவுக்கு பார்க்கிங்கன்னா அந்த அளவுக்கு தான் டெஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சைக்கிளுங்க, அதில் மாட்டிக்கிடுவீங்க. ஏன் 10, 15, 20, 25 மெயின்ஸ்லாம் எழுதுறாங்கன்னு நினைக்கிங்க? பண்ண தப்பையே திருப்பி பண்ணுவாங்க. அந்த சைக்கிள் இப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். கடைசி வரைக்கும் எங்கே பிரச்சனை இருக்குன்னு கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி சரி பண்ண மாட்டாங்க. ஐடென்டிஃபை பண்ணுங்க, உங்கள் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுங்க. திஸ் இஸ் அ மேட்டர் ஆஃப் லைஃப் அண்ட் டெத். உங்கள் கெரியருடைய டேர்னிங் பாயிண்ட்டுங்க இந்த மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுறது. அது அவ்வளோ சாதாரணமாக எடுத்துக்கிட்டாதீங்க. மிஸ்டேக் ஐடென்டிஃபை பண்ணுங்கள், எங்கே விட்றீங்க, எந்த சப்ஜெக்டில் எங்கே மிஸ்டேக் விட்றீங்கன்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கேற்ற ஒரு சொல்யூஷன் போங்க. இல்லை அப்படின்னா மேலோட்டம் அப்படி படித்து மேலோட்டமாக சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கீழே இருக்கணும் மேலே போய்கிட்டே இருப்பான், மேலே இருக்கணும் மேலே போய்கிட்டே இருப்பான். நம்ம நின்ன இடத்துல அப்படியே நிற்போம். அடுத்த வருஷம் அதுக்கு அடுத்த வருஷம்னு வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர்த்து நம்ம மார்க் ஏறாது, நம்மளுடைய கோலும் அச்சீவ் ஆகாது. சரியா? இந்த ஃப்ராங்காக ஓப்பனாக இதுனா உண்மையாக சொல்லணும்னு நினச்சது. கிளாஸு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, டாட்டா, பை பை.